Just you have to flip that word and keep talking. The first 5 மட்டும் நான் சொல்றேன். ரொம்ப simple தான். Was where. Everyone listen. Balaji sir, ma'am, that Chinese ma'am, right? He was an old man. Were very clever. He was his cap very big. Shopkeeper was not free at that time. Were they not cooperative? So இதுக்கு என்னன்னா எனக்கு வந்து தமிழ்ல எப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தெரியும் எனக்கு. It's not only talking in English. He was an old man. அவர் வயதானவர். அவர் வயதான கரெக்டா சொல்லணும். அவர் வயதானவராக இருந்தார். அவர் வயதானவராக இருந்தார். ஒரு கதை சொல்றப்ப நம்ம சொல்றதுதான். இப்ப நீங்க எனக்கு என்ன எழுதணும்னா நீங்க ரீட் பண்ணும், ரைட் பண்ணும், லிசன் பண்ணும், அதை பேசணும். இப்ப நீங்க குயிக்கா எழுதிக்கீங்க. he was an old man. அவர் ஒரு வயதானவராக இருந்தார். ஏன்னா தமிழ்ல என்ன பண்ணுவோம்னா அந்த இருந்தார் இருக்கிறாருங்கிறத விட்டுருவோம். அங்க விட முடியாது. இது வாசுன்னு அப்ப இருந்தாரு அப்படிங்கிறது தான். இப்ப ஆள் இருக்காருன்னு கூட தெரியலங்கிற. நீங்க குயிக்கா எப்படி எழுதணும்னா he was an old man. தாட்சாயணி மேம் தெரியும். he was an old man. அவர் ஒரு வயதானவராக இருந்தார். ரைட். ஜனனி மேம் பாருங்க, monkeys dash very clear, very clever. Only was இல்ல were போடுறது. monkeys were very clever. இதுக்கு தமிழ்ல சொல்லலாமா? தமிழ்ல சொல்லலாமா? குயிக்கா. குரங்குகள் ரொம்ப புத்திசாலித்தனமா இருந்தன. அவ்வளவுதான். குழந்தைகள் புத்திசாலித்தனமாக இருந்தன. அவ்வளவுதான். So you want to have a was here, you want to go with were. இருந்தன. சூப்பர். ஆல் ரைட். தாட்சாயணி மேம் நீங்க நம்பர் 3 மட்டும் சொல்லுங்க. நான் முன்னாடி சொன்னதுதான். நீங்க அப்படியே அந்த வேர்டை போட்டு முழுசா படிக்கணும். क्वेश्चनோட. His cap very big. இன்னொரு சொல்லுங்க. Dash his cap. ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சரோட படிங்க. ஆன்சரோட. Was sir, was his cap very big. இப்ப தமிழ்ல சொல்லுங்க. இப்ப தமிழ்ல சொல்லுங்க. பெரிய கேப் ஆகும். நீ கரெக்ட்டா சொல்லணும். was his cap very big. மிகவும் பெரிய கேப் ஆக இருக்கு. நல்லா கரெக்ட்டா சொல்லணும். was his cap very big. பாருங்க क्वेश्चன் மார்க்ல முடிச்சிருக்கு. பெரிய கேப் அவனோட தொப்பி பெரியதாக இருந்ததா? அவருடைய தொப்பி பெரியதாக இருந்ததா? அவ்வளவுதான். நீங்க எதுவும் பேச முடியாது, சொல்ல முடியாது. இதுதான் கரெக்ட். அவனுடைய தொப்பி பெருசா இருந்ததா? அவனோட தொப்பி பெருசா இருந்ததா? இது எப்படிப்பட்ட ஒரு பிராக்டிஸ்னா, இது முழுமையா நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நீங்க வாசுக்கு ஈச போட முடியாது, ஈசுக்கு வாசம் போடவே முடியாது. இந்த இடத்துல நம்ம சாய்ஸ் கொடுக்கணும். வாசா வேறன்னு கிராமட்டிக்கலா நீங்க தப்பு பண்ண கூடாதுன்னு. ஆனா அர்த்தத்துல மாற்றம் இருக்காது. இது பாஸ்ட் டென்ஸ் தான். அப்ப அவரோட தொப்பி பெருசா இருந்ததா? அவரோட தொப்பி பெருசா இருந்தா அப்படியே நோட் பண்ணிக்க. நோட்ஸ் எடுத்துங்க தமிழ். அப்பதான் இதை நீங்க கரெக்டா உச்சரிக்க முடியும். ஆடியோ போக எஃபெக்டிவா ஆகும் நிச்சயம் நீங்க பண்ண. ஆனா நீங்க கரெக்டா தமிழ் படுத்தணும். தாட்சாயணி மேம், ஷாப்கீப்பர் டேஷ் நாட் ஃப்ரீ அட் தட் டைம். ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்லுங்க. ஒரு ஆள் தானே ஷாப்கீப்பர்? ஒரு ஆள் தானே? So, sir, was shopkeeper was not free at that time. Was not. Very good. Shopkeeper was not free at that time. இப்ப கமலதீன் சார் இது தமிழ்ல அப்படியே சொல்லுங்க. முடிஞ்ச அளவு நீங்க கரெக்டா தமிழ்ல எப்படி பேசுங்க. நீங்க ஃப்ரீனே ஆங்கில வார்த்தை யூஸ் பண்ணாலும் தப்பு கிடையாது. Was not free at that time. Shopkeeper அந்த டைம்ல ஃப்ரீயா இல்லாம இருந்தாரு. ஃப்ரீயா இல்லாம இருந்தாரு. நாட்ல இல்லாம இருந்தாரு பாஸ். அந்த சமயத்துல அவரு ஃப்ரீயா இல்லாம இருந்தாரு. அப்ப நீங்க இந்த ஃப்ரீனே வச்சுக்கலாம். அது சுதந்திரம் அப்படின்லாம் மாத்த வேண்டாம். ஃப்ரீனே வச்சுக்கன்னா தமிழ்லயும் ஃப்ரீயா இருக்கீங்களான்னு தான் கேட்பாங்க. சோ பேசுறப்ப அந்த ஆங்கில வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்காக நம்ம டயத்தை செலவிட வேணும். இந்த பர்பஸ் ஆஃப் எக்ஸசைஸ் வந்து தமிழ்ல அப்படியே அடிக்கணும், இங்கிலீஷ்ல அப்படி சொல்லணும், கண்டினியூஸா பேசணும். இதுதான் மெயின். உங்களுக்கு மைண்ட்ல அந்த வாஸ் வேர் ஈஸ் ஹேவ் பீனுக்கெல்லாம் மைண்ட்ல வந்து அந்த அர்த்தம் வந்து டிரான்ஸ்லேட் ஆகும்.
இமீடியட்டா, அதுக்கு டைம் எடுத்துக்கூடாது. கண்டிப்பா. So dash they are not cooperative. Cooperative. Where they not cooperative. Where they are not அவர்கள் cooperative. சரியான முறையில் கோஆபரேட் செய்யவில்லையா? இப்ப கோஆபரேட்னே வச்சுங்க, அந்த இங்கிலீஷ் வேர்ட போடுங்க. ஆனா கரெக்டா சொல்லணும். கோஆபரேட்னே வச்சுங்க, அது ஒண்ணும் தப்பு இல்ல. அதுதான் ஒத்துழைக்கிறது. கோஆபரேட்னா ஒத்துழைக்கிறது. அவர்கள் சரியான முறையில் ஒத்துழைக்கவில்லையா? சரியான முறையில் ஒத்துழைக்கவில்லை. இல்ல, சரியான அவர்கள் ஒத்துழைக்கவில்லையா? அவங்க ஒத்துழைக்கலையா? அவங்க ஹெல்ப் பண்ணலையா? அவங்க கோஆபரேட் பண்ணலையா? அவங்க ஒத்துழைக்கவில்லையா? இல்லையா? Where they not cooperative. So இவ்வளவு தூரம் நம்ம பேச. He was an old man. Monkeys were very clear, very clever. Was his cap very big? Shopkeeper was not free at that time. Where they not cooperative. Okay. So இது நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். 6 to 10. பாலாஜி சார் 6 to 10. உங்களுக்கு வந்து டேஷ் எல்லாம் சொல்ல வேண்டாம். His shirt was very attractive. Yeah. Was very attractive. His shirt was very attractive. அப்படியே தமிழ்ல சொல்லுங்க. அப்படி எப்படி கொண்டு வரீங்கன்னு பாப்போம். அவருடைய அந்த சட்டை வந்து ரொம்ப அட்ராக்ட், பார்க்கிறதுக்கு ரொம்ப இதுவா இருந்தது. அவருடைய சட்டை மிகவும் எப்படி கவர்ச்சிகரமாக இருந்தது, வசீகரமாக இருந்தது, கவர்ச்சிகரமாக இருந்தது. அவ்வளவுதான். இது எதுக்குன்னா, அந்த வாச நீங்க எப்படி ஹிஸ் எப்படி நீங்க உடனே சொல்றீங்க, வாச எப்படி சொல்றீங்கன்னா ஹிஸ் வாசெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். அந்த 25 வாரத்துல வர்றது. His shirt was very attractive. அவருடைய சட்டை மிகவும் வசீகரமாக இருந்தது. Dash that book not useful. Dash that book not useful. Where that வாசனை வரும். ஒரே புக் தானே, ஒரு புக் தானே. சோ இப்ப சொல்லுங்க, தமிழ்ல சொல்லுங்க. இப்ப தமிழ்ல சொல்லுங்க, குயிக்கா சொல்லுங்க. அந்த புக் யூஸ்ஃபுல்லா இல்லையா? அந்த புக் உபயோகப்படுத்தல். உபயோகம் பயனுள்ளதுன்னு வச்சுக்கலாம். Was that book not useful? அந்த புத்தகம் உபயோகப்படவில்லையா? அவ்வளவுதான். அந்த புத்தகம் உபயோகப்படவில்லையா, பயனுள்ளதாக இல்லையா? நான் கொடுத்தேனே, நீ படிச்சியா, அது யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு தான் கேக்குறோம். அது யூஸ் ஆகலையா, அது பயன்படலையா? பாத்தீங்களா எப்படி தமிழ்ல வந்து எவ்வளவு சுருக்குறோம் பாருங்க. அந்த புக்கு பயன்படலையா, அந்த உதவி உனக்கு பயன்படலையா? Was that help not useful? அப்படி பாத்துக்கலாம். பயன்படலையா? Now ராஜ்காந்தி சார் அப்படியே இங்கிலீஷ்ல சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுங்க. நம்பர் 8 குயிக்கா. His hands were in the pocket. In his pocket. In his pocket. அந்த இடத்துல ஒரு his. தமிழ்ல அப்படியே அழகா சொல்லுங்க, குயிக்கா சொல்லுங்க. ரொம்ப நேரம் எடுக்க கூடாது. அவருடைய விரல்கள், கைகள் பாக்கெட்டுக்குள்ள இருந்தது. ஹேண்ட்ஸ், கைகள். அந்த பாக்கெட்டுக்குள்ள இருந்தது. அவருடைய கைகள் பாக்கெட்டுக்குள்ள இருந்தது. இது ஒரு ஜெனரலா ஒரு இது நீங்க வந்து பேசுறப்ப, டிஸ்கிரைப் பண்றப்ப இந்த வேற எல்லாம் மிஸ் பண்ண கூடாதுங்கிறது ரொம்ப பேசிக்கான. ஹிஸ் எத்தனை வாட்டி வந்துருச்சு பாருங்க, ஹிஸ் எவ்வளவு வந்துருச்சு பாருங்க, வேற வந்திருக்கு. ரைட். அவருடைய கைகள் அவருடைய பாக்கெட்டில் இருந்தன. ஓகே. Dash that a leather purse. Was that a leather purse? தமிழ்ல சொல்லுங்க. Was இது leather purse. அது ஒரு leather purse. அது leather purse. அது ஒரு leather purse. அது இருந்ததா? அது எப்படி இருந்தது? சூப்பர். அது leather purse. சொல்லுங்க. அது ஒரு அவ்வளவுதான். அது ஒரு லெதர் பர்ஸா இருந்ததா? அது ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல கேக்குறாங்க, உங்களை இன்வெஸ்டிகேட் பண்றாங்கன்னா அது என்ன பர்ஸா இருந்தது அப்படிங்கறது. Children dash alone there. Children's where. உங்களுக்கு வந்து children, அப்புறம் சில்ட்ரன்ஸ்னு ஒரு வார்த்தை இல்ல. நான் அடிச்சிடவாத நிறைய பேரு ஆடியோ கட் பண்றப்பையும் சில்ட்ரன்ஸ் போடுறாங்க. அப்படி ஒரு வார்த்தை இல்ல. இந்த மாதிரி இடத்துலதான் நீங்க தனிச்சு தருவீங்க. ஒரு ரெட் அடிச்சிடுறேன். அப்படி ஒரு வார்த்தை கிடையாது. சோ அது ஞாபகம் வச்சுக்கணும். நீ ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஒர்க் பண்ண ஞாபகம் வந்துடும். ராஜ்காந்த் சார், does he not a famous singer? Yes sir.
Was he not a famous singer? Was he not? Okay, Was. இதுக்கு தமிழ்ல சொல்லிடுங்க. Children were alone there. குழந்தைகள் குழந்தைகள் தனியாக இருந்தார்கள். இருந்தனர். குழந்தைகள் அங்கே தனியாக இருந்தனர். இருந்தார்கள். குழந்தைகள் அங்கே தனியாக இருந்தார்கள். அவ்வளவுதான் முடிஞ்சது. நம்ம குயிக்கா போயிடலாம். Dash is not a famous singer. He was Yeah, was was he not a not a famous famous singer. Was he not a Sir, famous was singer? he not a famous singer? அவர் ஒரு பிரபலமான சிங்கரா? அவர் வந்து ஒரு இருந்தாரா? பாடகரா? ரைட். இருந்தாரா? பிரபலமான- அவர் ஒரு பிரபலமான பாடகராக இருந்தாரா? இது எதுக்கு நம்ம சொல்றோம்னா, இது பாருங்க, ஒரு விஷயம் நம்ம கத்துக்கல, இத பேசுறதுக்கு கத்துக்கணும். அந்த வாசம் வெளில எடுக்கிறப்ப அது கேள்வியா மாறுது. கேள்வியா மாறதை எப்படி பேசணுங்கிறத கத்துக்கணும். ரைட். கேள்வியோ பதிலோ சப்ஜெக்டுக்கு சப்போர்ட் பண்ற verb வந்து ஒரே மாதிரிதான் இருக்கும். அது பொசிஷன் மட்டும் தான் மாறும். Was he not a famous singer? அவர் ஒரு புகழ்பெற்ற பாடகரா இல்லையா? அவர் இருந்தாரா இல்லையா அப்படிங்கறது. இருந்தாரா? Okay. Was. Yes, here. Was she Was not she alive? not? Was she not a lion? Was she not a lion? இப்ப என்ன சொல்லுங்க? Not a lion. அவ பொய் சொல்லையா? அவள் பொய் சொல்லலையா? அவ்வளவுதான். அவ ஒரு பொய்யனா இருப்ப, அவ ஒரு பொய் பேசுறானா இல்லையா? பொய் சொல்லலையா? முடிஞ்சு போச்சு. பொய் சொல்றா. அவ பொய் சொல்லலையா? அவ பொய் சொல்றான்னு நினைச்சேன் நானு. அவ பொய் சொல்லலையா அப்படிங்கிறது. எஸ். அடுத்தது சொல்லிட்டே வாங்க. That was a black That dress. was a black dress. என்ன அர்த்தம்? அது ஒரு black dress ஆக இருந்தது. அது அது ஒரு கருப்பு உடையாக இருந்தது. அது ஒரு கருப்பு உடையாக இருந்தது. அது ஒரு இந்த சொல்லணும். ஏன்னா பெருசா நீங்க வந்து வெவ்வேறு வாக்கியங்களோட படிக்கிறப்ப அப்பதான் இதோட வேல்யூ தெரியும். தனியா இருக்கிறப்ப தெரியாது. வாசல் போட்ட பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றாங்க, இப்ப இப்படி இல்ல அப்படிங்கிற உணர்வு உடனே வரும். எஸ். இது Was his relative with him in Was the his relatives with his கேர்ஃபுல்லா சொல்லணும். relatives where? where his relatives with him. இப்ப பாருங்க, நமக்கு எங்க வந்து where his தப்பு பண்ணுவோம் அப்படிங்கிறது வெளியில வருது பாத்தீங்களா? எங்க வந்து தப்பு பண்ண தமிழ்ல சொல்லுங்க, அழகா சொல்லுங்க. ஏன்னா இந்த வித் ஹிம் இந்த ட்ரபிள் எவ்வளவு அருமையான ஃப்ரேஸ் பாருங்க. வித் ஹிம் இந்த ட்ரபிள் வித் அவனுடைய ரொம்ப தொந்தரவாக இருந்தார்களா? ஒருத்தவங்க மட்டும் சொல்லலாம். கமலதீன் சார் மட்டும் கேட்போம். ஒருத்தவங்களா சொல்லுங்க. ஏன்னா ஏகப்பட்ட கொஸ்டின் கையில வச்சிருக்காங்க. கையில வச்சிருக்க ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. ரிலேட்டிவ்ஸ்னே சொல்லலாம், நீங்க தப்பு கிடையாது. உறவினர்கள். அவருடைய உறவினர்கள் தொந்தரவாக இருங்க ஜான்சன் மேம், இருங்க, நீங்க வெயிட் பண்ணுங்க. அவனுடைய உறவினர்கள் அவனுடைய உறவினர்களுக்கு எதுவும் பிரச்சனையா? இல்லையே அது கிடையாது. இந்த ட்ரபிள் வித் ஹிம் எவ்வளவு பாருங்க, ப்ரொபோசிஷன் வித் போடுறாங்க, அப்புறம் இன் போடுறாங்க. ராஜ்காந்தி சார் அப்படியே சொல்லுங்க பாப்போம். அவருடைய உறவினர்கள் அவர்களுக்கு தொந்தரவாக இல்லையா? இல்லையே, அப்படி கிடையாது. ரொம்ப பிரமாதமா ஒரு விஷயம் சொல்றாங்களே, சொல்றாங்க. இருந்தார்கள். சொல்லுங்க. நீங்க நல்லா ரொம்ப விளக்கமா அவனுடைய அவர்களுடைய உறவினர்கள் அவருக்கு தொந்தரவாக இருந்தார்கள். ரொம்ப முக்கியமா ஒரு கேள்வி கேக்குறாங்க. அவ்வளவு வித் ஹிம் இன் தி ட்ரபிள். வித் ஹிம் இன் தி ட்ரபிள். நல்லா பார்க்கலாமா? யாராவது இது பண்ணீங்க? சிவசங்கரி அவருடைய உறவினர்கள் அவங்களுக்கு தொந்தரவாக இருந்தார்களா? அப்படி எப்படி? இல்லையே, வேற மாதிரி மீன் பண்றீங்களே. ஒண்ணும் இல்ல. வேரியஸ் ரிலேட்டிவ்ஸ் இப்படி சொல்லுங்க. நான் பாருங்க. சொல்லுங்க. எதுக்காக இது சொல்றேன்னா, இந்த மாதிரி தான் நீங்க பிடிக்கணும். இந்த ஒருவர்களுடன் சிவசங்கரி ஏதோ சொல்ல வராங்க. இப்ப ஒண்ணு இல்ல, இருந்தார்களா போடலாமா? அவருடைய உறவினர்கள் இருந்தார்களா? வித்திகும் அவனுடன் இருந்தார்களா? அவனுடைய உறவினர்கள் இருந்தார்களா? எப்ப? இந்த ட்ரபிள் பிரச்சனை இருக்கிறப்ப, அவனுக்குன்னு கஷ்டம் இருக்கிறப்ப, இந்த when he is in trouble, அவனுக்குன்னு பிரச்சனை இருக்கப்ப, கஷ்டம் இருக்கப்ப
அவனுக்குன்னு வழி இருக்கிறப்ப அவனோட உறவினர்கள் கூட இருந்தாங்களா? இல்ல அப்படின்னு இருக்கலாம். இப்ப புரியுதுங்களா கமலஜன் சார்? இது புரியுதுங்களா இந்த பாயிண்ட்? வேர் இஸ் இந்த trouble. சோ இந்த இடத்துல விட்டுட்டு இப்படி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் புரியும். ஆனா அவங்க இங்க இதுல ஹிஸ் எல்லாம் வந்துட்டதுனால இன்னொரு ஹிஸ் போட மாட்டாங்க. நார்மலா தேட் ட்ரபிள்னே போட்டுருவாங்க. இதுதான் அவன் பிரச்சனையில் இருக்கும் பொழுது அவனுடைய உறவினர்கள் அவனுடன் இருந்தார்களா? அவனுக்கு பிரச்சனைன்னு வந்தப்ப அவனோட உறவினர்கள் அவன் கூட இருந்தாங்களா? உறவினர்கள் அவனுடன் இருந்தார்களா? அவ்வளவுதான், அவனோட இருந்தாங்களா? அவ்வளவுதான். இப்ப வித்துக்குங்கிறது அவன் கூட இருக்கிறது, இந்த ட்ரபிள்ங்கிறது பிரச்சனை இல்லை. பிரச்சனைங்கிறப்ப அவன் கூட இருந்தாங்களா? என்ன அருமையான ஒரு இது. வெரி குட். இது நீங்க நோட் பண்ணிக்கலாம். ராஜ்காஜி சார் ஹியர் எவ்ரிதிங் வாஸ் ஃபைன். ஓகே, தமிழ்ல எல்லாமே நன்றாக இருந்தது. வெரி நைஸ். போயிட்டே இருக்கலாம். நம்பர் 16. Were workers not on the strike? நல்லா பாக்கணும், ஒவ்வொரு வார்த்தையும் இந்த ஸ்ட்ரைக்னு போடல பாருங்க, ஆன் தி ஸ்ட்ரைக்னு போறாங்க பாருங்க. Not on the strike. On the strike. On the strike. So he is on strike னு கிரிக்கெட்ல சொல்லுவாங்க பாத்தீங்களா? he is in strike னு போடுவாங்க, he is on strike னு போடுவாங்க. யாரு அடிக்கிற இடத்துல இருக்கா அப்படிங்கிறது. So were workers not on the strike? இது தமிழ்ல சொல்லலாமா இத? Workers தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக்கில் இருந்தார் இல்லையா? சைக்கிள்ல இல்லையா? சைக்கிள்ல இல்லையா? சரிங்களா? அவர்கள் வேலை நிறுத்தம் செய்யவில்லையா? அவர்கள் வேலை நிறுத்தம் செய்யவில்லையா? தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செய்யவில்லையா? அருமையா எழுதிக்கிங்க. இத ஒரு இதுவா எழுதி. ஏன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் தான் நீங்க பேசுறப்ப யூஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. இது எல்லாமே கான்வர்சேஷனல் ஸ்ட்ரக்சர்ஸ் தான். இது என்ன